கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க முட்டையிலேருந்து பொழிச்சிட்டீங்க. இந்த முட்டையில் தான் போன 2 மாசமா இருந்தீங்க. நீங்க வெளிவந்ததுக்கு உங்களுக்கு கிடைச்ச பலன் உரைய வைக்கிற அந்த குளிர் காத்து. நீங்க கதகதப்பா இருக்கணும்னா கட்டிப்பிடி வைத்தியம் மட்டும்தான் உங்களை கதகதப்பா இங்க வச்சிருக்கும். உங்க அம்மா முட்டை போட்டு உங்க அப்பா தரையில உங்களை கட்டிட்டு போயிட்டாங்க. அதனால உங்க அப்பா 2 மாசமா சாப்பாடு தண்ணி இல்லாம உங்களை அடக்காத்திருக்காரு. நீங்க இப்போ முட்டையிலிருந்து வெளியே வந்தனால உங்க அப்பா உங்களுக்கு சாப்பாடு தேடி வெளியே போயிருக்காரு. நீங்க தனியா இருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தா உங்க சித்தப்பா பையனை ஒரு பறவை சாப்பிட்டு. இப்போ நான் அண்டார்டிக் எவ்வளவு கொடுமையானதுன்னு உங்களுக்கு புரியுது. இங்க உங்கள் பதம் பார்க்க 4 உயிரினங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெப்பர்ட்ஸ்கள். இது 2 4 மீட்டர் நீளமும் 350 வரைக்கும் இடையும் வளரும். செகண்ட் கில்லர் வேலை. இது மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்திலையும் 3000 4000 கிலோ வரைக்கும் இடையும் வளரும். இவங்களுக்கு உங்களை சாப்பிட்றதை விட உங்களை பந்தாடுறது ரொம்ப பிடிக்கும். தேர்ட் ஸ்கஸ். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா பையனை சாப்பிட்டுருந்துச்சுல, அதே பரவாயில்ல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க பாதுகாப்புறது ரொம்ப முக்கியம். இங்க நீங்க சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், சின்னம்மா பையன் அப்படின்னு நிறைய பேருக்கு நடுவில் இருக்கனால நீங்க கதகதப்பா இருக்கீங்க. சாப்பாடு தேடி போனவங்க அப்பா இன்னும் காணும். அவரு சாப்பாடு ஆகாம சாப்பாடு கொண்டு வருவார் நம்புவோம். கடைசியா உங்க அப்பா மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அது உங்க வாயில கூட்டி விட்டாரு. அப்புறம் திரும்பவும் சாப்பாடு தேடி போயிட்டாரு. நீங்க தனியா போர் அடிக்குதுன்னு இருக்கீங்க. அதனால கடல் கிட்ட போய் பார்க்கலான்னு போறீங்க. அங்க போனா உங்க சித்தப்பா பையனை சாப்பிட்ட அதே பறவை உங்களை பார்த்துட்டு நிக்குது. இப்ப நான் உங்க அம்மா எங்க வயிற்றுல இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அதனால திரும்ப உங்க நண்பர்கள் கூடவே போய் சேர்ந்துக்கிறீங்க. உங்க சித்தப்பா பெரியப்பா எல்லா சொந்தங்களுக்கும் நடுவில் இருக்கனால நீங்க கதறத பாரிக்கீங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா உங்க முன்னாடி நிக்கிறவன் உங்க மேல ஆய் போகாத வரைக்கும் போயிட்டான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன இப்படி காலம் போகுது. காத்திருக்கீங்க, சாப்பிடுறீங்க, உரையாம இருக்க கட்டுப்பிடி வைத்தியம் 1 மாசம் போகுது. இப்படியே நீங்க முன்னாடி இருந்த விட ஸ்ட்ராங்கா பெருசா வளர்ந்துட்டீங்க. உங்க கால் முன்னாடி இருந்த விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனாலும் கீழே விழுறீங்க. 2 காலையும் தூக்கி தவளை மாதிரி நடக்கிறீங்க. நீங்க பெண் குயின். தவளை மாதிரி நடந்தாதானே உங்களுக்கு கெத்து. சம்மர் இருந்தாச்சு. நீங்க உங்க ஆட்டு மந்தைய விட்டு தனியா போறீங்க. நீங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்விம் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் யாரு காட்டணும் அப்படின்னு போறீங்க. தண்ணிக்குள்ள குதிச்ச பிறதான் தெரியுது இங்க மோட்டிவேஷன்லாம் வேலைக்காகாதுன்னு. ஏன்னா தண்ணி அவ்வளவு குளிரா இருக்கு. ஆனா அதுக்குள்ள பரவாயில்ல. அங்க ஒரு லெப்பர்சி உங்களை பார்த்துட்டு நிக்குது. அது உங்களை சாப்பிட துரத்துது. ஆனா ஒரு நல்ல விஷயம், நீங்க நேச்சுரல் ஸ்விம்மர்ஸ். அதனால தப்பிச்சிட்டீங்க. இப்படியே உங்களை சாப்பிட துடிக்கிற உயிரினங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உங்க 5 மாசத்தை கிடக்குறீங்க. இப்போ நீங்க டீனேஜர்ஸ்ல இருக்கீங்க. டீனேஜ் பருவத்துல பெருசாவும் ஒட்டாளாவும் இருப்பீங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மீன் பிடிக்க போகலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சி பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. மீன் பிடிக்க முயற்சி பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. மீன் தானா வந்து டைனிங் டேபிள் உட்காரது. நீங்க தான் நீந்தி போய் அதை பிடிக்கணும்னு புரியுது. அப்போ திடீர்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மீனோட வாழை பிடிக்கிறீங்க. அது பிடிச்ச 1 மாசம் வச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறீங்க. சிங்கம் போல அது மேல பாயிறீங்க. ஆனா அது தப்பான சாய்ஸ். அது ஒரு சீல். அது உங்களை துரத்துது. அதுக்கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்த ஓடுறீங்க. அது உங்களோட வேகமா துரத்துனால அதுக்கு தப்பிக்க உங்க சித்தப்பா பையனா உள்ள இழுத்து விட்டுனீங்க. டேய், இங்க ஒரு பெரிய மீன் இருக்கு, வாடா பிடிக்கலாம். எங்க அதான் இருக்கு பாரு. உங்க சின்னம்மா பையனை பலி கொடுத்தனால ரொம்ப தனிமையா உணர்றீங்க. சாப்பாடு தேடுறீங்க, தப்பிக்கிறீங்க. இப்படியே ஒரு 5 வருஷம் உங்க வாழ்க்கை போயிடுது. இப்போ நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க பிறந்து வளர்ந்த அதே இடத்துக்கு திரும்பி போறீங்க. இப்ப சாப்பாட்டுக்காகவோ இல்ல கதகதப்பாவோ இல்லை. இப்ப நீங்க ஒரு ஜோடி தேடி போறீங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு.
அதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு உங்க முட்டாள்தனத்தையும் உங்க தவளை நடையும் பார்த்து உஷாராகுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்க ஒய்ஃப் பெண் குயின் முட்டை போடுது. நீங்க அதை பாதுகாத்து அதை கற்று கொடுக்குறீங்க. லைஃப் சர்க்கிள் அப்படியே தொடருது.